யாரும் பார்க்காத அளவுக்கு கணக்கச்சிதமா முடிச்சிட்டியா? சார் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகல. மனுதாரர் நந்தினி 3 வார காலத்திற்கு இந்த பெங்களூர் எல்லையை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. கோர்ட்ல இருந்து நீங்க நிரபராதின்னு தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கிக்கலாம். உன் ஹஸ்பண்ட் எங்க அகிலா? அவர் எங்க வரமாட்டாருக்கா? ஏன்? சாமி கிட்ட போயிட்டா திரும்ப வரமாட்டாங்க. எனக்கு புருஷனா இருக்கிறதானா இல்லனா நந்தினி அக்காவுக்கு புருஷனா இருக்கிறதானா? நானும் விஸ்வாவும் கல்யாணம். நீங்க அப்பாவுக்கு போறீங்க. மாசம் மாசம் செக்கப்க்கு மிஸ் பண்ணிடாம வந்துருங்க. ஓகே டாக்டர். ஓகே. கொலை பண்ண சொல்றீங்களா? லுக், ஆள் பாதி ஆட பாதிம்பாங்க, புரியுதா? சோ உன்னோட ட்ரெஸ் சென்ஸ மாத்திக்கணும். அப்பதான் பாக்குறவங்க உன்னை உயர்வா மதிப்பாங்க. உண்மையை மறைக்கிறது, போய் சொல்றது, இதுக்கெல்லாம் ரொம்ப துணிச்சல் வேணும் போல இருக்கு விஸ்வா. இது செஞ்சதும் பாரு, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம நந்தினி மேல்லோகம். பல லட்சம் ரூபாய்கள் சர்வ சாதாரணமா புழங்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆக போறேன்னா சாதாரணமா ஒரு நூல் சேலை கட்டியிருந்தா மதிப்பா இருக்குமா? அதான் உண்மை என்னன்னு தான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே. நீங்க கூலியை குத்துட்டு ஆளை மட்டும் காட்டுங்கண்ணா. அடுத்த 1/2 மணி நேரத்துல தண்ணி லாரி விட்டு ஏத்திடுறேன். நான் சொல்ற ஆக்சிடென்ட் அது இல்ல, இது வேற. வேற என்ன? ஆளும் சாகணும். சும்மா சொன்ன, சாயங்காலமே எடுத்துறேன். சாயந்திரமா? இப்பவே எடுங்க. இது டாமினேஷன், இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இதுக்காகவே சாயங்காலம் வரைக்கும் தாடி இருக்கும். என்னங்க, சாப்பிட வாங்க. அப்படியா? என்னன்னு தெரியல, கரண்ட் போயிடுச்சு. ஒரு ஹெல்ப் பண்ண முடியும்? சொல்லுங்க சார். கொஞ்சம் வந்து போர்டுல பாக்குறீங்க? பார்க்கலாம் சார், ப்ளீஸ் வாங்க சார். இதை நான் இப்படியே விட்டுட்டு போயிருந்தேன்னா இன்னைக்கு பூரா கரண்ட் இல்லாம நீ தான் கஷ்டப்பட்டிருப்ப. 2 நிமிஷத்துல சரி பண்ணிட்டல? அகிலா, ஒண்ணும் பார்க்க வேண்டாம். அவளுக்கு சரியாயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரத்துல கண்ணு முழிச்சிருவா. நாமள போலாம் வாங்க. கண்ணு முடிச்சிட்டு அவ எப்படி வாங்கங்கறல வாங்க. விஸ்வா, அந்த கணேஷோட நடத்த போறா? கணேஷ் சப்போர்ட்ல அவ நடத்த போறாளாம். அந்த கம்பெனிக்கு ரேவதி தான் எம்டியா. கணேஷ்க்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? ஓ, அப்பதானே பணத்தை சுருட்டினதுக்கு அப்புறம் அவன் எஸ்கேப் ஆக முடியும். நீயும் மன்னிச்சு ரேவதி. பாத்தீங்களாப்பா எப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போறாருன்னு? சின்ன பொண்ணுங்க அவ. கொஞ்சம் கூட அவன் மனசுல பயங்கிறதே இல்லையா? கட்டின புருஷன் உயிரோட இல்ல. இந்த சூழ்நிலையில கர்ப்பமானா ஊர் என்ன பேசுன்னு தெரியாம போயிடுச்சு அவளுக்கு. சிவ பூஜையில கரடி பூந்தா மாதிரி இந்த அகிலா தான் காரியத்துக்கு எடுத்துட்டான். அகிலாவா? அவ என்ன பண்ணா?